ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் பன்னீர் சுக்கா செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து 200 கிராம் பன்னீரை அக்கா வந்து பீஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வெறும் வடை சட்டி தான் அக்கா வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றக்கூடாது. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூனு ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இந்த அன்னாச்சி பூவில் கொஞ்சமாக போட்டிருக்குறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுபடுற அளவுக்கு வறுக்கணும். ரொம்ப ப்ரௌனாலாம் ஆயிடக்கூடாது. இப்போ மிளகாய் வத்தல் வந்து ஒரு 6 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுபடுறது நம்மளுக்கு வாசனை தெரிஞ்சிடும். லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ லைட்டாக நேரம் மாறணும்னு எடுத்துடலாம். அவ்வளோதான், வாசனை வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக பொடியாக சுற்றிட்டு வரணும்ப்பா. இப்போ இந்த அளவு கொரகொரப்பாக சுற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ அக்கா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கிறேன். நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே அக்கா பச்சை மிளகா போடுவேன். ஒரு 2 பிரியாணி இலை. இப்போ வந்து அக்கா ஆனியன் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதையும் போட்டுடலாம். நல்லா இது கொஞ்சம் வதங்கணும். இப்போ ஆனியன் கொஞ்சம் வதங்கிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கிறேன் அக்கா. இது சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக தூள் உப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள். எல்லாத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கறிவேப்பிலை அக்கா போடுறேன். கறிவேப்பிலை கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை, பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. இப்போ நம்ம அந்த இடித்து வச்சுருக்க மசாலா போட்டுடலாம். மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம மிக்சியில் லேசாக அலசி ஒரு 1/4 கிளாஸ் போல் வாட்ரு வச்சுருக்கேன். அதை லைட்டாக ஊற்றி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். அக்கா பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பன்னீரை எடுத்து போட்டுடலாம். எல்லா பன்னீரையும் போட்டுருவோம். அவ்வளோதான். பன்னீரை போட்டு லைட்டாக தான் பரட்டணும். ரொம்ப பரட்ட விடக்கூடாது. லைட்டாக அப்படி பரட்டி இப்போ அக்கா லைட்டாக எல்லா பன்னீரும் நல்லா பரட்டி அதை உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம லைட்டாக மூடி வைக்கலாம். ஒரு 10 செகண்ட் மூடி வச்சா கொஞ்சம் பன்னீரில் மசாலா பிடிக்கும். இப்போது பன்னீரில் எல்லா மசாலாவும் பிடிச்சிருக்கும். நல்லா டேஸ்டியான பன்னீர் சுக்கா ரெடி. அக்கா மட்டன் இந்த ஸ்டைலில் தான் செய்வேன். அதே மாதிரி பன்னீரில் செஞ்சு கொடுத்தா எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பன்னீரில் இப்படி பண்ணி கொடுத்துட்டோம்னா இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் சுக்கா ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் இது பன்னீர் சுக்கா 2 மினிட் 3 மினிட்டில் செஞ்சிடலாம்ப்பா. இந்த சுக்கா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்து சைட் டிஷ் வந்து சப்பாத்தி, நம்ம கர்ட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு பிள்ளைங்க கர்ட் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. ரைஸில் தொட்டு சாப்பிடவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் ரைஸில் இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி, கர்ட் ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.